கொசுக்களை கூட ஒழிக்க முடியாத முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னைத்தானே பெருமை பேசி வருவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சு பேசியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில மழைக்காலம் குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் ஆரம்பிக்கும் சூழல்ல தமிழகம் முழுவதுமே கொசுக்கள் உற்பத்தி அதிகமா பெருகி தமிழக மக்களை வாட்டி வதைப்பதா குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக அதிகரித்து வரும் கொசு தொல்லையால சென்னை மக்களால காலை முதல் இரவு வரை வெளியே தலை காட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்குன்னு சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்கள் குப்பை குளங்களை சரிவர பராமரிப்பு செய்யாத காரணத்தால தான் கொசுக்கள் அதிகரிச்சிருக்குன்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மழைக்காலத்துல கொசுக்களை ஒழிப்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னும் கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்களை அந்த பணியை செய்ய விடாம திமுக அரசு அவர்களை சுய விளம்பர பணிகளுக்காகவே பயன்படுத்திட்டு வருவதா கொசு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. கொசுக்களை கூட ஒழிக்க முடியாம மக்களின் உயிரோடு விளையாடும் திமுக அரசு கொசு மருந்து அடித்தல், வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தல், காய்ச்சல் முகாம் நடத்துதல் போன்ற பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு.